ஹலோ guys, வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சேவ் வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட் 2 ஆஃப் த வீடியோ. இந்த சாப்டர் லேபர் காஸ்டிங்கோட சாப்டர் பார்ட் 2 வீடியோ பார்த்துட்ருக்கோம். பார்ட் 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. பார்ட் 1 என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம்? லேபர் ஹார் ரேட் கவர் பண்ணியாச்சு, லேபர் டர்ன் ஓவர் ரேஷியோ கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஓவர் டைம், ப்ராஃபிட் காஸ்ட், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ அதை கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சாப்டர் வில் பி டன். ஓகே guys, so let's move on to the overtime. See guys, ஸோ நம்ம ஓவர் டைம் அப்படிங்கிறத நம்ம எப்படின்னா ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ ஒரு ஓவர் டைம் எப்படின்னா அவங்க எக்ஸ்ட்ராவாக வேலை பார்க்குற விஷயம் தான் ஓவர் டைம். ஸோ இது நம்மளுக்கு நார்மலாக எல்லாருக்குமே தெரியும், கரெக்டாக? ஸோ அந்த ஓவர் டைம் அப்படிங்கிற விஷயம் அவங்க அந்த ஓவர் டைமில் எக்ஸ்ட்ராவாக வேலை பார்த்தாங்க அப்படின்னா நார்மலாக எவ்வளோ வாங்குவாங்களோ அதே ஒரு ஹாருக்கு எவ்வளோ வாங்குவாங்களோ அதே எக்ஸ்ட்ரா ஹாருக்கும் அவ்வளோ ருபீஸ் தான் தரது தான் இந்த நார்மல் வேஜஸ். ஸோ அது ஆர்டினரி. அது என்னது? ஆர்டினரி. இப்போது எனக்கு ஒரு ஹவருக்கு நான் 50 ருபீஸ் வாங்குகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ஹவருக்கு 50 ருபீஸ். ஸோ ஆக்சுவலி எவ்வளோனா 1 டேக்கு 8 ஹார். இப்போ நான் ஒரு 10 ஹார் நான் வேலை பார்க்குறேன்னா எக்ஸ்ட்ரா 2 ஹார் நான் ஓவர் டைம் பண்ணியிருக்கேன், கரெக்டாக? ஸோ அப்போது எக்ஸ்ட்ரா நான் அந்த 2 ஹார் வேலை பார்க்குறதுக்கும் எனக்கு 20 ருபீஸ் தான் ஒரு ஹவருக்கு அப்படின்னு தருது. ஓகேவா? இதேமாதிரி, ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா நான் 2 ஹவர் வேலை பார்த்தாலும் அதே 20 ருபீஸ் தான் பெர் ஹவருக்கு. அப்போ 2 ஹவர்னால் எவ்வளோ வரும்? 40 வரும், கரெக்டாக? ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நார்மல் வேஜஸ்ன்னு சொல்கிறாங்க. நார்மலாக நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்களோ அந்த 20 ருபீஸ் தான் எக்ஸ்ட்ரா நீங்கள் எவ்வளோ நம்ம வேலை பார்த்தாலும் அதான் வாங்குவீங்க. இது நார்மலான வேஜஸான நார்மல் வேஜஸ், ஆர்டினரியான ஸ்கீம். இன்னொன்று என்னென்னா ப்ரீமியம் பேமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நார்மலாக வேலை பார்க்குறதுலாம் இருக்கட்டும், உங்கள் உழைப்பை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போடுறீங்க, அப்போ உங்களுக்கு நாங்கள் அடிஷ்னலாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத இந்த ப்ரீமியம் பேமெண்ட். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலாக எனக்கு 20 ருபீஸ், இதே நான் ஓவர் டைம் 2 மணி நேரம் பார்க்குறேன் அப்படின்னா, ஸோ ஓவர் டைமாக நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஹவருக்கு எவ்வளோனா அதை விட 2 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ 2 மடங்கு அதிகம்னா என்னது? அப்போது எனக்கு 1 மணி நேரம் ஓவர் டைம் வேலை பார்த்தாலே 40 ரூபா கிடைக்கும். ஓகேவா? அப்போது ஓவர் டைம் ப்ரீமியம் அப்படிங்கிறது இதுதான், சரியா? ஸோ இந்த பக்கம் என்ன ஆர்டினரியில் என்ன அப்படின்னா எவ்வளோ மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தாலும் நார்மலாக எவ்வளோ 1 மணி நேரத்துக்கு வாங்குவோமோ அதே தான் இங்கே கிடைக்கும். ஆனால் இங்கே எப்படின்னா நார்மலான நேரத்தில் எவ்வளோ வாங்குகிறோமோ அது நார்மலான டைமில் நம்மளுக்கு கிடைக்கும். எக்ஸ்ட்ரா நம்ம வேலை பார்க்குறப்போ நார்மல் வேஜஸ் விட டபுள் டைம்ஸ் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ டபுள் டைம்ஸாக இருக்கலாம், ட்ரிபிள் டைம்ஸாக இருக்கலாம், ஓகேவா? ஸோ அது அவங்க குறிப்பிடுறது மட்டும்தான். பட் இந்த மாதிரி நார்மல் வேஜஸ் தாண்டி ஒன்று எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க? ப்ரீமியம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன தெரியணும் உங்களுக்கு? டிஃப்ரென்ஸ் தெரியணும். இப்போது நார்மலாக 8 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னா 50 ருபீஸ் தராங்க ஒரு ஹவருக்கு, ஓகேவா? அப்போ 8 ஹவருக்கு வேலை பார்த்தேன் அப்படின்னா நார்மலாக ஆர்டினரி கோர்ஸில் 400 நான் வாங்குவேன், சரியா? இதே அவங்க ப்ரீமியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்போது அந்த பேமெண்ட்டை விட நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 2.5 டைம்ஸ் 2.5 மடங்கு அதிகமாக வாங்குவீங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம், ஓகேவா? ஸோ இந்த ப்ரீமியம் பேமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் நார்மலாக வாங்குகிற அந்த 50 ருபீஸை விட 2.5 டைம்ஸ் அதிகமாக வாங்குவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? இப்போ பார்ப்போமா? ஸோ இது நம்மளுக்கு 400ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போது அதே 4 ஹவர்ஸ் நான் ஓவர் டைம் வேலை பார்க்குறப்போ, ஓவர் டைம் 4 ஹவர்ஸ் நான் வேலை பார்க்குறப்போ எனக்கு நார்மலை விட 2.5 டைம்ஸ், அப்போ நார்மலை விட 2.5 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுறப்போ 125 கிடைக்குது. ஸோ அதை நம்ம மல்டிபிள் பண்ணுறப்போ 500 ருபீஸ் எனக்கு ஓவர் டைம்னால கிடைக்குது, ஓகேவா? புரியுதா இது? அப்போது நான் நார்மலாக 8 மணி நேரம் உழைச்சா கூட எனக்கு 400 ரூபா தான் கிடைக்குது. ஆனால் நான் ஓவர் டைம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 ஹவர்ஸ் வேலை பார்க்குறப்போ நார்மல் வேஜஸை விட அது அதிகமாக கிடைக்குது, ஓகேவா? அது ஒரு லாஜிக் தான், சரியா? இந்த இடத்துல இந்த 500 இருக்கு இல்லையா? அந்த 500 ஆர்டினரி எவ்வளோ, ப்ரீமியம் எவ்வளோன்னு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ அதில் தான் இப்போ நம்மளுக்கு மேட்டரே இருக்குது, ஓகேவா? அது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீமியமுக்கு போகலாம், சரியா? ப்ரீமியமுக்கு போகலாம். ப்ரீமியம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோன்னா பேலன்ஸ் இருக்க ரெஸ்ட் ஆஃப் த திங் தான் ஆர்டினரியாக இருக்கும். இல்லை ஆர்டினரி நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ப்ரீமியம் ரெஸ்ட் ஆஃப் த திங் தான் ப்ரீமியமாக இருக்கும். ஸோ இதில் எப்படி கண்டுபிடிச்சாலும் நம்மளுக்கு ஆன்சர் வரும், சரியா? இப்போது நம்மளுக்கு என்னென்னா ப்ரீமியம் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த இடத்துல 4 ஹவர்ஸ் ஓவர் டைம், சரியா? 4 ஹவர்ஸ் ஓவர் டைம். அதில் ஓவர் டைம் ப்ரீமியமே எவ்வளோ கிடச்சிது? 125 நம்மளுக்கு கிடச்சிது, கரெக்டாக? 125 ருபீஸ் கிடச்சிது, அதாவது ஒரு ஹவருக்கு. அப்போது அந்த ஒரு ஹவர்லேருந்து நம்ம அந்த நார்மல் வேஜஸ் லெஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஆக்சுவல் கிடச்சிரும். அதோட நம்ம ஓவர் டைம் எவ்வளோ வேலை பார்த்தோமோ அதை மல்டிபிள் பண்ணுறப்போ நம்மளுக்கு ப்ரீமியம் கிடைக்கும். ஸோ இது கன்ஃபியூஷனாக இருந்தால் நோ ப்ராப்ளம், இங்கே வாங்க. ஸோ இப்போது இந்த இடத்துல ஆர்டினரி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா இந்த ப்ரீமியம் நம்ம ஓவர் டைம் எவ்வளோ வேலை பார்த்தோமோ அதில் ஆர்டினரி வேஜஸ் எவ்வளோ? 50 ருபீஸ். ஆர்டினரி வேஜஸ் எவ்வளோ?
50 rupees. நான் சொன்னேன் இல்லையா, எவ்வளோ ஓவர் டைம் வேலை பார்த்துருக்காங்களோ அவங்களுக்கு நார்மல் வேஜஸே கொடுக்குறது. இங்கே நம்மளுக்கு நார்மல் வேஜஸ் என்னது 50 rupees. இங்கே நம்மளுக்கு நார்மல் வேஜஸ் என்னது 50 rupees. அப்போ ஆர்டினரியாக ப்ரீமியம் கண்டுபிடிக்கிறப்போ ஆர்டினரி வரப்போ ஓவர் டைம் எவ்வளோ வேலை பார்த்துருக்கோம், 4 மணி நேரம். இங்கேயும் அதே 4 மணி நேரம் தான். கரெக்டாக இப்போது நம்மளுக்கு ஆர்டினரியில் நம்ம எதை பார்க்கணும், நார்மல் வேஜஸில் பார்க்கணும். அப்போ நார்மல் வேஜஸ் மெயில் பண்ணுறப்போ 200, இப்போ ரெஸ்ட் ஆஃப் த திங் 300 இங்கே டேரெக்டாக கிடச்சிடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஓவர் டைம் ப்ரீமியமில் இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் MCQ பர்பஸில் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸாக இருக்கும். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் இருக்குது ஆக்சுவலாக. என்னென்னா ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 9 hours தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க் பண்ணணும். ஒரு டேக்கு 9 hours தான் என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணணும். ஸோ ஒரு வீக்கு 48 hours தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க் பண்ணணும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் கொடுக்குற ரூல். ஸோ இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, ஓவர் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகேங்க. ஸோ இந்த ஆர்டினரியாக பார்க்குறப்போ அவங்களுக்கு என்ன வந்து வேஜஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, பேசிக்கு, அலவன்ஸு, நான் கேஷ் அலவன்ஸ், இது எல்லாமே வரும். ஆனால் இதில் என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ண முடியாது இவங்களுடைய ஆர்டினரி வேஜஸில் நம்ம போடுவோம் இல்லையா, ஆர்டினரி வேஜஸ் இந்த 50 rupees. ஸோ அந்த ஆர்டினரி வேஜஸில் என்னென்னலாம் நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம்னா, போனஸ், ஓவர் டைம், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், ஓவர் டைம் ப்ரீமியமில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு போட வேண்டிய வேஜஸை பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஓகே கை. ஸோ இவ்வளோ தான் வந்து என்ன அப்படின்னா ஓவர் டைமுக்கு ரிலேட்டடான சிம்பிளான கான்செப்ட். இந்த ஒரு லாஜிக் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஓவர் டைம்னு எடுத்துக்கிட்டால் அதில் நார்மலாக வாங்குகிற வேஜஸ் வச்சே ஓவர் டைமில் பே பண்ணுறவங்களும் இருக்காங்க. இல்லை நீ ஓவர் டைம் வேலை பார்க்குற அப்படின்னா பரிதாபப்பட்டு எக்ஸ்ட்ரா அதை விட டபுள் மடங்கு கொடுக்குறவங்களும் இருக்காங்க, ட்ரிபிள் மடங்கு கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இதில் ஓவர் டைமில் இருக்கக்கூடிய கான்செப்ட். ஓகேவா? ஓகே கைஸ். ஓவர் டைம் வந்து ஓவர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன போகலாம் அப்படின்னா ப்ராஃபிட் காஸ்ட் போகலாம். ப்ராஃபிட் காஸ்ட் அப்படிங்கிறப்போ ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு இதுதான் வந்து மேட்டர். ஓகேவா? என்னது இதுதான் மேட்டர். ஐ திங்க் ஸோ இட்ஸ் நாட் கிளியர்னு நினைக்கிறேன். வெயிட், ஏதாவது கலர் அடித்தா தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு இப்போ வந்து ப்ராஃபிட் காஸ்ட்டு தான் வேணும். என்ன வேணும்? ப்ராஃபிட் காஸ்ட் வந்து வேணும். ஸோ இந்த ப்ராஃபிட் காஸ்ட்டில் நான் வந்து எழுதுகிறேன், உங்களுக்கு கிளியராக இல்லை அப்படின்னா நான் சைடில் வந்து ஷார்ட் டேர்மில் எழுதுகிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் காஸ்ட்டுக்கு கான்ட்ரிபியூஷன் லாஸ் வேணும். ஓகேவா? ஸோ காஸ்ட்டுன்னு போட்டிருக்கேன், இட்ஸ் லாஸ் காய்ஸ். ஸோ சேஞ்ச் இட். ஓகே. ஸோ கான்ட்ரிபியூஷன் லாஸ்ட். ஓகே. ஸோ இந்த கான்ட்ரிபியூஷன் லாஸு அண்ட் தென் செட்டில்மெண்ட் காஸ்ட், அப்புறம் வந்து ரெக்ரூட்மெண்ட் காஸ்ட், அப்புறம் ட்ரைனிங் காஸ்ட். ஓகே. ஸோ இது 4 வேணும். என்னென்ன வேணும்? கான்ட்ரிபியூஷன் லாஸ் வேணும், அண்ட் தென் செட்டில்மெண்ட் காஸ்ட் வேணும், அண்ட் தென் ரெக்ரூட்மெண்ட் காஸ்ட் வேணும், அப்புறம் ட்ரைனிங் காஸ்ட் வேணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் காஸ்ட் வந்து தெரிஞ்சிடும். சரியா? ஓகே. ஸோ இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, ஆக்சுவலி கான்ட்ரிபியூஷன் லாஸ்ட் வேணும். ஸோ இந்த கான்ட்ரிபியூஷன் லாஸ் இருந்தால் மீதி எல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக டேரெக்டாக என்டர் பண்ணி டோட்டல் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா வேணும். இதில் இருக்கு இல்லையா? ஸோ சேல்ஸ் இன்ட்டு P - A இன்ட்டு PV ரேஷியோ. ஸோ இது என்னென்னா நம்மளுடைய இல்லஸ்ட்ரேஷனில் வச்சு இந்த ஒரு ஃபார்மேட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இந்த ஃபார்மேட்டில் ஸ்டிக் பண்ணிவிட்டு இது மாதிரி என்ன சம்ஸ் கேட்டாலும் நீங்கள் வந்து எழுதுங்க. ஓகேவா? ஸோ நான் இல்லஸ்ட்ரேஷன் வச்சு தான் இந்த ஃபார்முலா க்ரியேட் பண்ணேன். ஓகே. இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ ஆல்சோ. ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து என்னென்னா இப்போது நம்மளுக்கு சேல்ஸ் நார்மலாக கொஷினில் இருக்கும். ஸோ அதில் இந்த பியையும் ஏவையும் கண்டுபிடிச்சி இந்த இடத்துல செட்டில் பண்ணிட்டோம்னா ஸோ இன்ட்டு PV ரேஷியோ மல்டிபிள் பண்ணுறப்போ கான்ட்ரிபியூஷன் லாஸ் கிடச்சிரும். இதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ண வேண்டியதான். சரியா? ஸோ எப்படி போடலாம்? ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஏ என்னது? ஒன்றும் இல்லை, ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ், எவ்வளோ மணி நேரம் ஒரிஜினலாக ஒர்க் பண்ணாங்க, அவ்வளோதான் ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ்னால் தட்ஸ் இட். எவ்வளோ மணி நேரம் ஒரிஜினலாக ஒர்க் பண்ணாங்க, அதுக்கு நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஆக்சுவலாக எவ்வளோ ஹவர் கம்பெனி கொடுக்குறாங்க, அதில் இவங்க வேஸ்ட் பண்ணது என்னன்றதை கழிச்சிட்டா நம்மளுக்கு ப்ரொடக்டிவாக எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். கரெக்டாக? அதுதான் வந்து இங்கே நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக எவ்வளோ ஹவர் கொடுத்துருக்காங்க, அதில் அன்ப்ரொடக்டிவாக இருந்த ஹவர்ஸை லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆக்சுவல் ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் அப்சல்யூட்டாக எவ்வளோ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுதான் நம்ம எங்கே போட போகிறோம்? டினாமினேட்டரில் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் லாஸ்ட். இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? எவ்வளோ ப்ரொடக்டிவ் ஹவர்ஸை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இப்போ எவ்வளோ ஹவர்ஸ் வந்து ப்ரொடக்டிவில் லாஸ் ஆகிருக்கும், அதுவும் அன்ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ்ன்னு சொல்லப்படுற அந்த மாதிரியான அவங்க வேணும்னே பண்ண ஹவர்ஸ், அன்ப்ரொடக்டிவாக இருந்த ஹவர்ஸும் நம்ம ஆட் பண்ணுறப்போ ப்ரொடக்டிவ் ஹவர் லாஸ்ட் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதை வந்து நம்ம பிஏ வச்சுக்கலாம்.
ஸோ இங்கே பாருங்கள், இப்போ என்ன பார்த்தோம், நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் காஸ்ட்டுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும், கான்ட்ரிபியூஷன் லாஸ் வேணும், ரெக்ரூட்மெண்ட் காஸ்ட் வேணும், செட்டில்மெண்ட் காஸ்ட் வேணும், ட்ரைனிங் காஸ்ட் வேணும். இது 3 கொஷினில் டேரெக்டாக கொடுத்துருவாங்க. இதுதான் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஒன்றுமே இல்லை, சேல்ஸ் இன்ட்டு ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் எவ்வளோ, ஓகேவா, சாரி, ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் லாஸ்ட் எவ்வளோ டிவைடட் பை ஆக்சுவல் ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்க, அது இன்ட்டு பிவி ரேஷியோ. வாட் பிவி ரேஷியோ? ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணுறப்போ ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கான்ட்ரிபியூஷன் லாஸ் கிடச்சிரும். அதையும் அப்ளை பண்ணி டோட்டல் பண்ணி போட்டோன்னே நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் காஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அவ்வளோதான் வந்து என்னென்னா ப்ராஃபிட் காஸ்ட் டாபிக், ஓகேவா. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம் அப்படின்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், விச் இஸ் வெரி வெரி ஈஸி. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்கிறப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் டேரெக்டாக நான் இங்கேயே வந்து சொல்லிடலாம். ஸோ ப்ராஃபிட் காஸ்ட் நம்ம பார்த்தாச்சு, ஓகேவா. ப்ராஃபிட் காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு 4 எலமெண்ட் தான். ஸோ கான்ட்ரிபியூஷன் லாஸ்ட்டு, அண்ட் தென் ரெக்ரூட்மெண்ட் காஸ்ட், செட்டில்மெண்ட் காஸ்ட், ட்ரைனிங் காஸ்ட். ஸோ இதை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேவா. ஸோ அது மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிற ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம்னா நாளைக்கு அப்ளை பண்ணி டோட்டல் பண்ணி ப்ராஃபிட் காஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியதான், சரியா. ஸோ எம்சிக்கு பாயிண்ட் ஆஃப் த வியூவில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ரொம்ப கேட்குறாங்க அடிக்கடி, சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு அந்த ஃபேக்ட்ரி ரிலேட்டடாக, பிஸ்னஸ் ரிலேட்டடாக என்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்களோ டேரெக்டாக அதை மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஆஃபீஸ் ரிலேட்டடாக, அட்மின் ரிலேட்டடாக, அவங்களுக்கு சேலரி கொடுக்குற விஷயம், இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. என்னென்ன இன்க்ளூட் பண்ணக்கூடாது, ஆஃபீஸ் ரிலேட்டடாக இன்க்ளூட் பண்ணக்கூடாது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரியான விஷயம்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ரிலேட்டடான சேலரி கொடுக்குற விஷயம்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இதே ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்குறாங்க, அந்த என்ன பிஸ்னஸோ அந்த ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்கருக்கு கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஓகே. பட் இந்த மாதிரியான விஷயம் அதில் வராது, சரியா. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் இல்லஸ்ட்ரேஷனில் லாஸ்ட்டும் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளமில் லாஸ்ட்டு 2 கொஷின் இருக்கும் டைரக்ட் எக்ஸ்பென்சஸில். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், ஓகே. ஈஸியாக தான் இருக்கும். ஓகே கைஸ். ஸோ அவ்வளோதான் வந்து நம்மளுடைய லேபர் காஸ்டிங் ரொம்ப சிம்பிள் ஸ்வீட்டாக வந்து முடிச்சாச்சு. ஸோ ஜஸ்ட் இந்த கான்செப்ட் ரிவைஸ் பண்ணிவிட்டு சம்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள், ஓகே. ஓகே கைஸ், அண்டில் தென் திஸ் இஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப். See you later.